ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு வடை செய்யலாம். வடைக்கு நான் வாழைப்பூ சுத்தம் பண்ணி நம்ம நறுக்கிக்கலாம். கடலப்பருப்பு நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அதில் வரமிளகாய், பூண்டு, பட்டை, கிராம்பு கொரப்பாக அரைச்சிக்கலாம். நம்ம பருப்பு அரைச்சதை பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். வாழைப்பூ நம்ம நறுக்கி சுத்தம் பண்ணியிருக்கிறோங்க. இதை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இதிலையே சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை தழை சும்மா கையில் வாசனைக்கு அப்படி முறித்து அப்படி தூவிடலாம். மசால் வடைக்கு வாசனைக்கு நல்லா சோம்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்சான அப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சான உடனே நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் உண்டை பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி பிடிச்சி எல்லாம் ஒரு தட்டில் ஜோடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ வடை கமகமன்னு நல்லா சுவையாக உங்களுக்கு வேணுன்ற சைஸில் உண்டை பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ பாருங்கள், இப்படி நம்ம வச்சு ஒரு ப்ரெஸ் நம்ம இந்த மாதிரி எல்லா வடையும் தட்டி தட்டி சேர்த்திக்கலாம். இந்த டீ கடையை விட இன்னும் சுவையாக டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலையே மசால் வடை ரெடி ஆகிருச்சு. போட்ட உடனே கரண்டி போடாதீங்க. இந்த மாதிரி கலர் திரும்பட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி போட்டு ஒவ்வொன்றா வடக்கை ஜல்லி எது இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி விடலாம். பொறுமையாக தான் வேகும். நம்மளுக்கு போண்டா மாதிரி டக்கு நல்லா வேகாது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ வடை பாருங்கள், நல்லா கலர் செவந்து வந்துருச்சு. எடுத்துடலாம் வடையை. பாருங்கள், வாழைப்பூ மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பா இறந்து 11 வருஷம் ஆயிடுச்சு. இன்னையோட 11 வருஷம் முடிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா ஞாபகமாக வந்துருச்சு. இன்றைக்கி வாழைப்பூ வடை செஞ்சுருக்கிறேன். வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொருளுமே நம்மக்கிட்ட இருக்கும் போது அதனுடைய வேல்யூ அதிகமாக தெரியாது. ஆனால் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ண அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப எங்கள் அப்பாவை ஃபீல் பண்ணுறேங்க. எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பா இப்படி தான் செஞ்சு கொடுக்குவாங்க, சமைச்சு கொடுக்குவாங்க. வாழைப்பூ வடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கர்ற முறைன்னு நீங்களும் ஒரு முறை சமைங்க, ருசிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுக்க இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஓசுறோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.